ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச அரசியல் விமர்சகர் திரு வில்லவன் ராமதாஸ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்களோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். அமைச்சர் சரத்குமார் அவரோட வீடியோ வைரலானதை தொடர்ந்து அவர் பதவி விலகணும்னு சொல்லி இப்போ வரைக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. எல்லாரும் அந்த விமர்சனங்களை வைக்கிறாங்க. இந்த நிலையில் இன்னொரு சர்ச்சை டிவிக்கு ஒட்டி என்னன்னா, இன்ஸ்டாகிராமில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி இந்த சப்ஸ்கிரைப் தான் பார்க்க முடியுன்ற சில ஐடிகள் இருக்குது. அவங்க ஆபாசமான வீடியோக்களை போட்டு அது மூலிமா வருமானம் ஈட்டக்கூடிய ஐடிகள் இருக்குது. இந்த ஐடிகள்லாம் டிவிக்கு ஆதரவாக அந்த வீடியோக்கள்லேயே ஆதரவாக பிரச்சாரம் பண்ணி சேர்த்ததாகவும், அது இல்லாமல் புது இன்ஃப்ளூயன்சஸ் அந்தமாரி ஐடி போடாமல் காமனாக இருக்கிறவங்க, செலிபிரிட்டியாக இருக்கிறவங்க இவங்கெல்லாமும் அதுக்கு பிரச்சாரம் பண்ணதை நாளுக்கு நாள் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு வராங்க. சமீபமாக ஒரு 2 ஐடி அப்படி ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது. அதை நான் பேர் சொல்லவும் விரும்பல, அந்த வீடியோவும் போடாமல் நான் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்குது. தொடர்ச்சியாக ஏன் தாவேக்காவை சுற்றி, குறிப்பாக எம்எல்ஏ சரவணன் விஷயமா இருக்கட்டும், லாட்ரி டிக்கெட்டு தாவேக்கை சார்ந்தவர்கள் சிக்கினதாக இருக்கட்டும், ப்ரைவேட் பார் வச்சு சிக்கினதாக இருக்கட்டும், பாலியல் வன்கொடுமை விஷயங்களில் பல பேர் கைதானதாக இருக்கட்டும், இப்போது சரத்குமார் அமைச்சர் அது உட்பட இப்படி எல்லாரும் ஏற்கனவே ஜெயிச்சப்போ எம்எல்ஏ ஒருத்தர் அவரு குடிச்சிட்டு டான்ஸ் ஆடுற வீடியோ வந்துருக்கு. சரத்குமார் இன்னொரு வீடியோ ஏதோ பீச்சில் பீர் குடிச்சிட்டு வர மாதிரியா வீடியோக்கள்லாம் வந்துட்டு இருக்குது. இப்படி தொடர்ச்சியாக தாவேக்கா குறிவைக்கப்பட்டு இப்படி தாக்குதலுக்கு உள்ளாகுதா, இல்லை இப்படி தொடர்ச்சியாக வரதுக்கான காரணம் என்ன? வெறும் பிஆர் ஒர்க்கை பண்ணி ஃபேக் நியூஸை இன்ஜெக்ட் பண்ணி மட்டும் எல்லா பிரச்சனையும் தீர்த்துடலான்னு இவங்க நம்புகிறாங்கங்கிறதுக்கான ஒரு 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 சின்ன உதாரணம் இது. ஒய்ஃபு குழந்தையோட பதில் சொல்லணுங்கிற தேவையே இல்லை, அதை செஞ்சாங்க. ஒரு டாக்டர் செட்டப் பண்ணி கொண்டு 1.5 வயசு குழந்தைக்கு மாத்திரையை நான் தான் கொடுக்க சொன்னேன் அப்படின்னு அவர் பேசுகிறாரு. அது என்ன வாந்தி வைத்து போக்குக்கான மாத்திரைன்னு சொல்லிட்டு அதெல்லாமே ஒன்று அடிபட்டுகிட்டே இருந்தது. அடுத்த இது இன்னொரு ஆளை மாத்திரையை நசுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வீடியோ போடுறான். வேற குழந்தைகளே கூப்பிட்டு வர வச்சு அவர் அப்படி சொல்றாரு, இது ஒரு யாருன்னா புது வழியில போய் இப்படி பண்ணுவாங்களா, ஏன் இப்படி பண்றீங்கன்னு ஃப்ராய்டியன் ஸ்லிப்னு ஒரு வார்த்தை உண்டு. அதாவது நீங்க உங்கள் மீதான குற்றச்சாட்டை மறுக்கும் போது அந்த மறுப்புலையே உண்மை உளறிடுவீங்க. யாராவது சொன்னாங்களா பார்த்தீங்களா, அவருக்கு அந்த பழக்கமே இல்லைன்னு யாருமே சொல்லலை. எனக்கு அந்த பழக்கமே இல்லைன்னு அவரும் சொல்லலை. ஓகே, அவங்க சொன்னது என்ன, அத்தனை 1000 பேர் இருக்கும்போது யாராவது போட முடியுமா மாத்திரை, இந்த மாதிரி பண்ண முடியுமா, போலீஸ் இருந்திருப்பாங்கல்ல உள்ளே எப்படி விட்டுருப்பாங்க, அப்படி இதெல்லாம் தான் அவங்களே அதை ரீல்ஸ் எடுத்து போடுவாங்களா, இதெல்லாம் தான் வந்துச்சே தவிர சத்தியமாங்க அவருக்கு அந்த பழக்கம் கிடையாதுன்னு யாருமே சொல்லலை. ரைட், அது அவசியமும் இல்லை. நீங்கள் விஷயம் பார்த்தா ஒருத்தர் 2 வருஷம் முன்னாடி என்ன செஞ்சாங்கங்கிறத வச்சு நம்ம இன்னும் எதை மதிப்பிடுறதுக்கு தேவையில்லை. அது எனக்கு பொருட்படுத்தத்தக்கதே இல்லை. ஈவன் ஒருவர் அந்த மாதிரி முன்பு இந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸ் பயன்படுத்தியிருந்தாங்கன்னு இருந்தாலும் கூட அதை ஹேண்டில் பண்ண வேண்டிய விதம் வேறு. அது தினசரி செயல்பாட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத தான் நம்ம வச்சுக்க முடியும். பட் அவங்க எக்ஸ்போஸ் ஆகிற இடம் எதுன்னா, அதை ஒரு பெருமையாக தன்னுடைய பக்கத்தில் ஷேர் பண்ணுறது ஒரு டேஞ்சர் சைன். அதை டிஃபெண்ட் பண்ணவங்க எல்லாமே அது குழந்தைக்காக பண்ணது ஒரு இது. ஆளை செட் பண்ணி எல்லா குழந்தைகளை ஏற்பாடு பண்ணி பேச வச்சது 71 கட்டு. ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு கட்சிக்கு பிரச்சாரம் பண்ண வைக்கிறது. இந்த நடத்தை இருக்குல்ல, இது காட்டுவது என்ன, இவங்க எல்லாத்தையும் பிஆர் எக்ஸசைஸ் வச்சே வேலை செய்வாங்க. ஓகே, வேற எதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இதில் விஷயம். 2 நாள் கழித்து செய்தி வருது, விஜய்க்கு தெரிஞ்சிருச்சு இனிமேல் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஆனந்த் சொல்கிறாராம். எது 2 நாள் கழிச்சு? ஓ, இந்த விஷயத்துல? ஆமாம், அது எப்போ நமக்கு இப்போ வீடியோ பேசி முடிச்சா 3 நாள் ஆச்சு. இப்போ தான் இன்னைக்கு காலையில் தான் பார்க்குறேன். ஆனந்த் பட் இதில் இன்னொரு செய்தியும் சொல்கிறாங்க. தாவேக்கால 2 குரூப் இருக்குது. ஆனந்த் இருக்கார் இல்லையா, அவர் தான் அந்த இடத்துல அந்த அரண்மனையின் சொந்தக்காரர். அவர் தான், அவரை தாண்டி எல்லாம் போக முடியாது. இன்ஃபேக்ட் அங்கே அவர் காலில் விழுவுறதுங்கிறது மேண்டேட்ரி. அங்கே ரசிகர் மன்றத்தில் அவர் காலில் விழுந்தா தான் எல்லாம் ஆகும். எல்லாருக்கும் ஒவ்வொரு அதிகாரம் இருக்குது, அவர்களுடைய எல்லையே வேற. பட் ஆனஹோல் அந்த என்டையர் அந்த ரசிகர் மன்றத்தினுடைய ஓனர் அவர் தான். அதாவது இது பவர் ஆஃப் அட்டார்னி அவர் தான். அவரை ப்ளீஸ் பண்ணாமல் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. இவங்கெல்லாம் ரசிகர் மன்றத்திலிருந்து வந்திருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாமே ஆனந்தோட அவருன்றதுனால மெஜாரிட்டி அவர் கையில் இருக்குது. இப்போ அவரோட ரசிகர் மன்றத்தினுடைய செல்வாக்கை குறைச்சி மற்ற பகுதிகளோட செல்வாக்கை உயர்த்துறதுக்காக அவங்களே லீக் பண்ணுறது தான் இது. ஓகே, இன்னொன்று கூட நிறைய வருன்ற மாதிரியான செய்திகள்லாம் வருது. ஏன் சொல்கிறேன்னா, இது ரொம்ப உள்ளரங்கில் மிகச்சிலருக்கு மட்டும் தெரிகிற மாதிரி இருந்த ஒரு வீடியோ, பப்ளிக்குக்கான வீடியோவே இல்லை. இப்போ உள்ளே இருந்து தான் ஒரு ஆள் போட்டிருக்காங்க. அது எக்ஸாக்டாக போதை மருந்து மாரத்தான் நடத்தின அன்னைக்கு இறக்குறாங்க. ஆமாம், ரொம்ப டைம் பார்த்து இறக்குறாங்க. ஸோ இது ஒரு எதேச்சியாக யாரோ ஒரு திமுக காரன் ஆர்வ கோளாறுல கண்டுபிடிச்சு வெளியில் விட்டதில்லை. நேரம் பார்த்து சரியாக இறக்கி விட்டுருக்காங்க.
அண்ட் அந்த சைட்லேருந்தே வருது, அவர் பதவி காலியாக போகுதுன்னு வருதுங்கும் போது உள்ளுக்குள்ள 2-3 குரூப்ஸ் ஓகே ஆல்ரெடி ரொம்ப வலுவான 2-3 குழுக்கள் உருவாயிருக்குங்கிறது ஒன்று. இதுக்காக இப்படி ஒரு செய்தி வந்தாலும் ரசிகர்கள் அது குறித்து கவலைப்பட போகிறதில்ல. இன்ஃபேக்ட் அதுதான் அந்த கேரக்டர் தான் என்ஜாய் பண்ணாங்க. இவர் படத்தில் நடித்த அந்த கேரக்டர் தான் என்ஜாய் பண்ணாங்க. இன்ஸ்டாகிராமில் ஆபாசமாக வீடியோ போட்டு அதன் மூலிமா சப்ஸ்கிரைபர்ஸையோ அந்த மாதிரி பெறக்கூடியவர்கள் அவங்க அந்த வீடியோக்கள்லேயே டிவிகேக்கு பிரச்சாரம் பண்ணுறது, இல்லை அந்த வீடியோவும் போடுறது டிவிகேக்கும் தனியாக பிரச்சாரம் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் செஞ்சது அந்த ஐடியாஸை எடுத்து போட்டு எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு பாஜக டெக்னிக்கு. ஒரு பான் ஸ்டார்ஸை கூப்பிட்டு அதை அவங்கள வச்சு ப்ரொமோட் பண்ணுறது கட்சி அப்படின்றத பாஜக ஏற்கனவே செய்கிறதா கார்டியன் போன்ற ஊடகங்களில் அதை செய்தி தொகுப்பாகவே வந்திருக்குது. அவங்களும் இதுதான் செஞ்சுருக்கிறாங்களா, எப்படி பார்க்குறீங்க? ஆமாம்மா, அப்போவே மோடி தேர்வு செய்கிறதுக்கு முன்னாடியே ஒரு குஜராத்தி இதில் ஒரு பொண்ணு ஒன்று, அவங்க வந்து ரொம்ப ஆபாசமான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நமோ நமோ நமோன்னு அந்த மாதிரி 2-3 பாட்டெல்லாம் இறக்குனாங்க. விஷயம் வந்து எந்த பகுதியிலையும் எந்த விதமான கேட்டகரியிலையும் நம்மளோட பிரச்சாரம் மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுனால அவங்க செஞ்சது. பாஜகவோட டெக்னிக்கில் பாஜக வேற ஒன்று என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஒரு நடிகையோட பேரில் ஃபேன்ஸ் கிளப் ஆரம்பிப்பாங்க. அதில் ஆபாச படங்கள் நிறைய போஸ்ட் ஆகிட்டே இருக்கும், ஃபாலோவர்ஸ் நிறைய வருவாங்க. ஒரு 20,000-25,000 ஃபாலோவர்ஸ் வந்தோடனே அப்படியே வந்து அது யோகி ஆதித்யநாத் ஆர்மி அப்படிங்கிற மாதிரியோ அல்லது நரேந்திர மோடி இதுன்ற மாதிரியோ பிஜேபி இது அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு 25,000 ஆபாச படங்களை போட்டு ஃபாலோவர்ஸை தேத்திட்டு அந்த ஃபாலோவர்ஸுக்கு அப்புறமேட்டு கட்சி பிரச்சாரத்துக்கு அதை பயன்படுத்தி, இல்லாட்டி ஆட்களை உள்ள கொண்டு வர முடியாது, அரசியல் பேசி கொண்டு வர முடியாது. ஆமா, அதனால அப்படி ஒரு அரசியல் பேசுற பேஜ்னா தான் இவன் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, நிறைய பேர் ஓடிடுவாங்கல்ல. அந்த காமன் இதுல பொலிட்டிக்கல் செக்ஷனை வளைக்கிறதுக்காக ஒருத்தர் ட்விட்டர்ல கொஞ்சம் பிஸியா ஒருத்தர் இருப்பார், வயசான ஒருத்தர், புஷ் இண்டியான்னு அந்த பேர் ட்விட்டர்ல இருப்பார். அவர் ஓப்பனா எழுதுனது, எனக்கு பெருசா ஃபாலோவர்ஸ் இல்லை, நான் இப்போ இந்த மாதிரியான டபுள் மீனிங் கண்டென்ட் இதெல்லாம் போட்டு ஃபாலோவர்ஸை தேத்தின பிறகு நான் பாலிடிக்ஸ் பேச ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு டெக்னிக். அது இவங்க அந்த டெக்னிக்கை இன்னும் மாசிவாக அப்ளை பண்ணியிருக்காங்க டிவிகே. இன்னொன்று, இந்த பொலிட்டிக்கல் செக்ஷனில் அதிகம் புழங்குபவர்கள் யாருன்னா இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சஸ். ஸோ அங்கே போய் இந்த நடிகரை வியாபாரம் பண்ணுனா ஒர்க் அவுட் ஆகாது, நம்ம போய் வியாபாரம் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறத சம்பவம் அந்த சினிமா ப்ரமோஷனில் கற்றுட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதை முதல்ல இந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்சர்களால் பாதிக்கப்பட்டது, அவங்களோட அட்டாக்னால அதிகம் தூக்கத்தை தொலைச்சது சினிமா. ஒரு 4 பேர் நக்கல் பண்ணி வீடியோ போட்டாங்கன்னா கதை முடிஞ்சது ஒரு படம். அப்போது அவங்க அதிலிருந்து இந்த பாடத்தை வந்து கற்றுட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இல்லை ரூட்டே அதை பண்ணியிருக்கிறதா ஆக்ட்ரஸ்லாம் பேட்டி கொடுத்துருக்குறாங்க. ஆமாம், தன்னோட ஐடென்டிட்டி தெரிகிற அளவுக்கே ஆமாம் உண்மைதான்னு போடுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அதன் பிறகு பிரியங்கா மோகன்லாம் ஒரு ப்ரெஸ் மீட்லேயே சொன்னாங்க. ஆமாம், அவங்களே சொன்னாங்க அந்த கிளிப்ஸும் இன்னும் இருக்குது. கோஆப்ரேட் பண்ணலன்றதுக்காக என் கெரியரே முடிக்க பார்த்துறாங்க, அதை பற்றி பேச விரும்பல, ஆனால் அப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகே, ஸோ இவங்க இந்த ஆட்களை என்கேஜ் பண்ணி இவங்க வழியாக ஒரு பிரச்சாரத்தை நடத்தும் போது ரொம்ப அதிகமான இடங்களுக்கு போக முடியும். ரொம்ப மலிவும் கூட. ஒரு மாநாடு நடத்துறத விட இது மாதிரி நடத்துறத விட இந்த மாதிரி ஆட்களுக்கு உள்ளே இறக்குறது ரொம்ப ஈஸி. ஒரு பாட்டை பாப்புலர் ஆக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு 100 பேரை செட் பண்ணி அந்த பாட்டுக்கு ஆட வச்சுட்டு அதை உள்ளே விட்டுட்டோன்னா அது பாட்டுக்கு போயிடும். அதே போல் வாட்ஸ்அப் டிபி வைக்கிறத, இந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் டிபி வைக்கிறத கெத்துங்கிற மாதிரி காட்டி ஒரு 500-1000 பேரை இறக்கி விட்டுட்டிங்கன்னா, அவங்கள ரெகுலர் பேரோலில் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்க செஞ்சுட்டாங்கன்னா நம்ம ஆளுங்க தான் ஒருத்தன் செஞ்சானா எல்லாரும் ஒன்றை தொட்ட மாதிரி ஓடுவாங்கல்ல. இது தமிழ்நாடு, இந்தியாவில் நம்ம தமிழ்நாடுங்கிற அளவு நம்ம எடுத்துக்குவோம். இங்கே ஒன்று ட்ரெண்டிங் ஆச்சுன்னு சொன்னால் அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. இந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க, டிவிக்கே ஆதரிக்கிற நீ சொல்லி தான் ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல திட்டுறாங்கன்னு ஒரு பொண்ணு பேசுறாங்க. தளபதி விஜய், அதாவது சிஎம் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு இடத்துல கூட சொல்லவே இல்லை. நான் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு என்னோட சப்போர்ட்டை தான் வந்து நான் வந்து காமிச்சேன். ஓகேவா? அப்படியே வந்து நான் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாலுமே ஓட்டு நீங்க வந்து போட்டீங்கன்னா அது ஏன் தப்பா, உங்க தப்பா? போட்டவங்களுடைய தப்புன்னு சொல்ல முடியாது. டிசிஷன் போட்டவங்களுடைய டிசிஷன். நான் சொன்னனால நீங்க போட்டேன்னா அதுவுமே அவங்க டிசிஷன் தான். ஓகேவா? இப்ப நீங்க சொன்னனாலதான் நான் போட்டேன், இவ்வளவு பிரச்சனை நடக்குது அப்படின்லாம் வந்து எனக்கு டிஎம்ஸ் வரும்போது எனக்கு எப்படின்னா சரி அது ஒரு பக்கம், அதை விட்டுருங்க. மோரோவர் இந்த பிரச்சனை ஆமாங்க, நீங்க சொன்னனாலதான் ஓட்டு போட்டோம், நீங்க சொன்னனாலதான் ஓட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லவே இல்லை. என்னோட சப்போர்ட்டை அந்த கட்சிக்கு நான் தெரிவிச்சேன் தவிர நீங்க எல்லாரும் போட்டு போடுங்க, நீங்க எல்லாரும் சொல்லுங்க, நான் எந்த இடத்துலயுமே வந்து நான் சொல்லவே கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் டிவிக்கே எனக்கு பிடிச்சி ஆதரிச்சேன், இன்னொன்னு ட்ரெண்டிங்ல இருக்கு அதனால ஆதரிச்சேன்ட்டாங்க. இப்போ புடவை கட்டிட்டு போறதுதான் ட்ரெண்டிங்னா புடவை, அது போல அந்த கொம்பு வச்ச ஹெல்மெட் அவங்க சொல்றது சரிதானா? அதாவது நான் வந்து டிவிக்கே சப்போர்ட்டர், அவங்க இப்போ வரைக்கும் அந்த ஆட்சியை டிஃபெண்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் டைம் தான் இருக்குது, பாலியல் வன்கொடுமைலாம் எல்லா ஆட்சியிலும் நடக்கும், இது ஒரு மீனிங்லெஸ்ஸாக இருக்குது, இது விமர்சனம்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணுன்றது தான் சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து யாரையும் ஓட்டு போட சொல்ல, நான் போட போகிறேன், நான் அதை ஃபாலோ பண்ணுறதுன்னு தான் சொன்னேன்.
நான் சொன்னாலுமே கூட டிவிக்கே ஓட்டு போடுங்கன்னு சொன்னாலுமே கூட நீ போட்டீங்கன்னா அது உன் மேலே தான் தப்பு, நீ தானே அந்த டிசிஷன் எடுக்கிற. நான் இதேமாரி தான் ஒரு கமர்ஷியல் ப்ராடக்ட்டுக்கே வந்து நான் அப்படி தான் இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறேன், நான் ப்ரொமோட் பண்ணுவேன், நான் ப்ரொமோட் பண்ணுறது என் வேலை. ஆனால் அதை நம்பி நீ வாங்கினா அது உன்னோட டிசிஷன், உன்னோட அக்கௌண்டபிலிட்டி, எனக்கு அது கிடையாதுன்றாங்களே. டு சர்டன் எக்ஸ்டென்ட் அது கரெக்ட். ஏன்னா உனக்கு எங்கே போச்சு அறிவு. இன்னொன்று, இவங்க எல்லாமே ஜூஸ் கடைக்கு போகிறாங்க, பிரியாணி கடைக்கு போகிறாங்க, வாங்க வாங்க எல்லாரும் வந்து தின்னுங்கன்னா சொல்கிறாங்க. இங்கே வந்த ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சு, ஒரு தடவை ட்ரை பண்ணலாம், இந்த மாதிரி தானே நிறைய பேர் சொல்கிறாங்க. நீ தின்னே ஆகணும்னு நான் சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. நம்ம ஆளுக்கு போய் கேட்குறவங்களையும் தான் சொல்லணும். ஏப்பா ஒரு அவங்க இல்லை அந்த வார்த்தை சொல்ல வேணாம், அந்த வீடியோ அந்த ஃபுட்டு எடுக்கிறதுலேருந்து அது ஒரு பிஜிஎம் போடுறதுலேருந்து ரைட் அந்த இதுலேயே அதை கன்வின்ஸ் ஆயிரும்ல. அதுதான் இல்லை இதில் நான் தான் சொல்கிறேனே, அது ஒரு நீங்கள் அவங்கள ரொம்பவும் குறை சொல்ல தேவையில்லை. ஏன்னா இந்த இடம் இந்த மாதிரி நபர்களை நம்புறாங்கன்னா நம்புறவங்களோட அறிவு விசாலத்தை நம்ம என்ன சொல்றது. அவங்களோட அந்த ஒருத்தர் அதிகபட்சம் அவங்களோட லைஃப் ஸ்டைலை பார்த்தா மேக்கப் போடுறது, நடிச்சுட்டு வர்றது, சும்மா அவங்களோட பேச்சில் எந்த அடிப்படை அறிவும் இல்லை. அரசியல் அறிவுன்னு சொல்லலாம், நம்ம எந்த இதில் சொல்லலை. போதுமான அளவு அரசியல் புரிதல் இப்போவே அதானே சொல்கிறாங்க. இதே தானே டிஎம்கே கவர்மெண்ட்டில் இந்த குற்றங்கள் நடந்த போது நடவடிக்கை எடுக்காமல் இருந்தாங்களா? உடனே ஆஸ் ஃபாஸ்ட் தே கேன் அதை பண்ணியிருந்தாங்க. போய் ஆட்கள் அட்டன் பண்ணாமல் இருந்தாங்களா? அதெல்லாம் இப்போ நீ அதானே சொல்கிற. முன்பு என்ன சொன்னீங்க? பெண்கள் அப்போ தான் அண்ணன் வந்தால் தான் பெண்கள் பாதுகாப்புன்னு இந்த மாதிரியான பாட்டிகள் தானே சொன்னது. ஆமாம். பிரச்சனை என்னன்னா அவ்வளோதான். இது ஒரே 20 நாள்ல மெச்சூரிட்டி வந்துருச்சு. ரெண்டு விஷயத்தை அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க. நான் சொன்னேன்னா நீ என்கிட்ட எல்லாம் ஏன்னா வந்தெல்லாம் பிராண்டாத, நீ வேலையை பார்த்துட்டு போகிறது ஒன்று. ரெண்டாவது, இப்போ அந்த அண்ணன் ஏன் வரணுங்கிறதுல எல்லாம் வந்து ட்ரெண்டிங்குங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. அது கூடுதலாக வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவரை பார்த்தா என்ன சொல்லுவீங்கன்னு ஒரு கேள்வி. அவரை பார்த்தா ஃபோட்டோ எடுத்துக்குவேன், நான் என்ன அவர்கிட்ட சொல்கிறது? அது என்ன சொல்லுவீங்கன்னா இப்படி கேட்குறாங்க, எதனா அட்வைஸ் சொல்லுவீங்களா, இல்லை எதனா குறைகள் சொல்லுவீங்களா ஆட்சியை பற்றினா? அதை சொல்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை, நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து பர்பஸ் அவ்வளோதான். அவங்களோட தேவை ஃபோட்டோ எடுத்துக்கிற ஒரு ரசிகையோட மனோநிலையோடு தலைவரை தேர்ந்தெடுத்திருக்கேங்கிறது தான் அதனுடைய பொருள். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, குற்றத்தை எல்லாம் வந்து அரசாங்கம்லாம் தடுக்க முடியாது, நடவடிக்கை வேணால் எடுக்கலாம், இது எல்லா கவர்மெண்ட்டுக்கும் பொருந்துவேன். இதைத்தானே போன கவர்மெண்ட்டும் சொல்லிட்டு இருந்தது. இது வந்து அந்த சோலார் மகேந்திரன் சொன்னதும் கிட்டத்தட்ட இது ஒன்று தான். இவங்க கொஞ்சம் லேடி, கொஞ்சம் சாஃப்ட் டோனில் சொல்லியிருக்காங்க, அதனால் பெரிய எதிர்ப்பு வரல. மற்றபடி இவங்களோட அறிவின் எல்லையை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இது, அவ்வளவுதான். அண்ட் இன்னுமே வரப்போகிற குற்றங்களுக்கும் இனிமேல் நடக்க போகிற சம்பவங்களுக்கும் அவங்க எழுதியாச்சு. ஒரு ஃப்ராங்காக சொல்லிட்டாங்க, ரூட்டுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இருக்கான்னு தெரியல, ஆனால் கமெண்ட்ல விமர்சனம் இருக்கிறாங்க. அவங்க வந்து அப்படி ஒரு நிறுவனமே எனக்கு இருக்கிறது அந்த ரூட்டா அப்படின்னு என்னதுன்னு ஆங்கர் கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்காங்க. இந்த ரூட் மாஃபியான்னு சொல்றாங்க. ரூட் மாஃபியானா என்னங்க? யாருங்க அந்த ஜெகதீஷ், தினேஷ் இதெல்லாம் யாருன்னே தெரியாது. அவன்கிட்ட நீ காசு வாங்கிட்ட எனக்கு தெரியும், ஏதோ 10,000 ப்ரூஃப் வச்சிருக்கிற மாதிரி என் பேரை யூஸ் பண்ணி இவங்க வந்து காசு வாங்கிட்டாங்க, இவங்க டிவிக்கே ஆளு, இவங்க ரூட் மாஃபியா அப்படின்னு how dare they do that? how can they even do that? எனக்கு புரியல. எந்த ப்ரூஃப்மே இல்லாம சும்மா இப்ப நான் உங்களை பார்த்து என்கிட்ட காசு வாங்கிட்டேன் கும்பலா வந்து உங்களை வந்து சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னால சீரியஸா ஏத்துக்கவே முடியல. நான் அதை டினே பண்ணி ஒரு வீடியோ போட்டா கூட nobody is going to believe at the first place. அதுலயும் வந்து கமெண்ட் பண்ணதான் செய்வாங்க, நீ இப்படி நீ அப்படி உன் குழந்தை அப்படி எதுக்கு அப்படின்னு சொன்னா நான் டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? சோ இப்ப நீங்க கேட்டீங்க, நான் சொல்றேன். ஓகேவா? ரூட் மாஃபியானா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ரூட்ன்றது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸோட பேரு. ஓகே, சோ அதோட வந்து ஹெட் தான் வந்து ஜெகதீஷ் அப்படின்றவங்க. சரி, அவ்வளவுதான். ஆனா நீங்க சொல்றதுல இருந்து ஒரு புரிஞ்சுக்கும் போது அது ஒரு ட்ரெண்டிங்ல இருக்கு, அதை போட்டுக்கிறேன், அதை பத்தி அறிவு பெற்று அதுல இருந்து எதுவும் பேசுறதுலாம் கிடையாது. பாக்குறவங்க தான் அதை இல்ல அவங்களோட தானே போட்டோ எடுத்துக்கிறது தான் அவங்களோட அதிகபட்ச தேவையா இருக்குன்னு சொன்னா, சொல்றதுக்கு வேற ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா அவ்வளவுதான். போட்டோ எடுத்துக்கிற ஆர்வத்தை இதுல காட்டியிருக்காங்க. அண்ட் அந்த எல்லாரும் போடுறான் ட்ரெண்டிங்கில் இருந்தது இதான், அந்த சப்ஸ்கிரைபரை ஏற்றி கொள்வதற்காகவும் அண்டு ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுக்காகவும், இதெல்லாம் தான் அங்கே விஷயம். நிறைய பேர் வெளியில் போனாங்கன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம அதை இவங்க மார்க்கெட் பண்ணது இன்ஃப்ளூயன்சஸை வச்சுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இவங்க நிறைய என்கேஜ் பண்ணாங்க அந்த மாதிரி ஆட்களை. இல்லாட்டி ஒரே டைமில் அத்தனை பேர் வர முடியாது. நீங்கள் கவனிச்சிங்க, மத்தியானம் தான் அந்த குரூப் எல்லாம் வந்துச்சு. இந்த ஆட்கள்லாம் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வீடியோ போடுறது மதியம் தான் வந்தது. நம்ம அதிகம் இதில் குற்றம் சாட்ட வேண்டியது, போகிற போக்க பார்த்தா ஆத்தா அப்போ செத்தாலே பிஜிஎம் இல்லாமல் இவனுங்க அழுவ மாட்டானுங்க. சமூகத்தில் சொல்கிறேன், இந்த ரீல்ஸ் அடிக்ட் ஆனவங்க ஒரு எமோஷனை வெளிப்படுத்துறதுன்னா பிஜிஎம் தேவைங்கிற லெவலுக்கு சமூகம் நவுந்துட்டு போகிறது போல தெரியுது பல்வேறு நபர்கள். அது ரொம்ப ஆபத்தானது. அண்ட் நாம் பொதுவான ஒரு தர்க்க அறிவை பயன்படுத்தலை. நாம் சமூகத்தோடு வெவ்வேறு ஆட்களோடு பழகி அறிவை வெவ்வேறு வழிகளில் வளர்த்துக்கலன்னு சொன்னால்
நாம் சுலபமாக இந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்சருங்களோட மார்க்கெட்டிங்க்கு ஆளாகும். ஓகே. இன்ஃப்ளூயன்சருங்க இதை மட்டும் விற்கல, இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த இன்ஃப்ளூயன்சருங்க தான் விற்கிறாங்க. வேறு சில உருப்படாத ப்ராடக்ட்டுங்களை இவங்க தான் விற்கிறாங்க, எதுக்கும் லாயக்கு இல்லாத. அண்ட் அதுலேயும் அந்த மாதிரி ப்ராடக்ட்டை விற்கிற ஆளுங்களுக்குள்ள சண்டை, பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்கன்னு சண்டைன்னு சொல்லி இது ஒரு நாம் நினச்சி பார்க்க முடியாத வேறொரு எல்லையில் ஒரு நாசம் நடந்துகிட்ருக்கு. அது கூடவே இந்த பாலிடிக்ஸும் வருது, அவ்வளவுதான். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். பட் இதில் 3 விஷயத்துலையுமே தான் சொல்கிறேனே, இதில் நான் அநேகமாக ரீசெண்ட் இதில் வந்து இது மாதிரி ஆட்களை ரொம்ப பிராண்ட வேணான்னு சொல்கிறது இப்போ தான் இருக்கும். காரணம் என்னென்னா, இது தெரிஞ்சு தானே செலக்ட் பண்ணாங்க, இது எல்லாமே தெரிஞ்சு தான் இங்கே செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் நாம் இதன் பிற பிரச்சனைகளை குறித்து தான் நிறைய பேசணும். அண்ட் இவங்களோட இந்த கவர்மெண்ட் நடத்துகிற இப்போ இருக்கிற விதம் இருக்குல்ல, நாம் கில்லி சரத்தை பற்றி பேசுகிறத விடவும் இந்த ஈகோசிஸ்டம் இந்த பிரச்சனையை எப்படி கையாண்டது அப்படிங்கிறது தான் நமக்கான எச்சரிக்கை மணி. ஒரு ஆளை வச்சு இதில் மொபைல் ஃபோன் ஸ்க்ரீனில் டெபிட் கார்டை வச்சு மாத்திரையை நசுக்கலான்னு ஒரு டெமோ வீடியோ போடுறாங்க. நீ பார்த்தீங்களா? அது இல்லை, பார்க்கலண்ணா. ஓகே, அப்படி ஒரு டெமோ வீடியோ நான் பார்த்தேன். இவங்கள இந்த மாதிரி அநியாயமாக பேசுகிறீங்களே, குழந்தைக்கு இது குழந்தைங்க மாத்திரை, என்ன மாத்திரைன்னு சொல்லு. அதை சொல்லலை, இது குழந்தைங்க மாத்திரை. அதாவது 500 ரூபா நோட்டுக்குள்ளே மாத்திரையை வச்சு டெபிட் கார்டை வச்சு நசுக்குனா உடஞ்சிரும் அப்படின்னு ஒரு டெமோ வீடியோ வருது. அதுக்கு 5000 லைக் வருது. அப்போ இந்த வீடியோ என்னென்னா, ஏபொலிட்டிக்கலாக இருக்கிறவங்க கிட்ட இந்த வீடியோவை ஸ்ப்ரெட் பண்ணி அதை இந்த பிரச்சனையை நீர்த்து போக வைக்க அவங்க முயற்சி பண்ணுவாங்க. இது தோடெல்லாம் நிற்காது. ஏன்னா இவங்க போட்ட மற்ற வீடியோக்கள்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி போட்டது அவரோடதே இன்னொரு வீடியோ வந்திருக்கு, ஏதோ கேனில் ஏதோ குடிச்சிட்டு வர்றாரு. ஆமாம், பீச்சில் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட. இது மாதிரியான புதிய காட்சிகள் வரும். உள்ளுக்குள்ளே இன்னும் 2-3 குழுக்கள் வலுவடையும் பட்சத்தில் இந்த மாதிரியான ஆதாரங்கள் இன்னும் கூடுதலாகவே வரும். காத்திருக்கலாம். அதனால் இப்போவே நம்முடைய கண்டனங்களை தீர்த்திருக்க அவசியம் இல்லை. ஓகே, அவ்வளோதான். ஆனால் இது மற்ற பிரச்சனைகளை விட இது ரொம்ப தீவிரமாக போயிருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த 100 நாள் வேலை திட்டம் அதை ஏற்றுட்ருக்காங்க. அது எவ்வளோ பெரிய சீரியஸான விஷயம். அதை பற்றி பெரிய இதளவுக்கு விவாதம் வரல. மதம் மாற்றம், முஸ்லீமாக மதம் மாறுறவங்களுக்கு ரிசர்வேஷன் இல்லைன்னா ரிசர்வேஷன் காலியாகுது. அது ஒரு பெரிய இதுவாக வரல. அடுத்ததாக இன்னொரு பெரிய டேமேஜ் ஒன்று சொல்லியிருக்காரு விஜய். நானே போகிற அளவுக்கு பஸ் இருக்கணும் அப்படின்னாரா, ஏசி பஸ். அதை மாதிரி ஒரு அக்கிரமமான ஆர்குமெண்ட் இருக்க முடியாது. நீங்கள் என்ன வெள்ளை அறிக்கை கொடுத்தீங்க? 59 ரூபா லாஸ் ஆச்சு ஜெயலலிதா காலத்தில், இப்போ 53 ரூபா லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏசி பஸ் வாங்கி விட்டிங்கன்னா சாதா பஸ்ஸை விட ஏசி பஸ் 2 மடங்கு விலை இருக்கும். இல்லை, மைலேஜும் அடி வாங்கும், வேலையும் மைலேஜ் அடி வாங்கும். சரியா? 1 கிலோமீட்டருக்கு 53, அது 100 ரூபா ஆகும், ஆகிடும். நஷ்டத்தை அதிகரிக்க போகுது. அடுத்ததாக இந்த பேருந்துகள், இந்த கடன் வந்து திரும்ப ஏறப்போகுது, இதோட கடனில் தான் ஏறப்போகுது. சரி, இலவச பஸ்ஸை ஃப்ரீ பஸ்ஸை நிப்பாட்டிட்டு நீங்கள் ஏசி பஸ் விடுற மாதிரி இருக்கும். அப்படின்னா என்ன ஆகும்? இல்லை, இவர் தான் எல்லா பேருந்துலேயும் வந்து இலவசம் இருக்குன்ட்டாரு. அதுதான் டைம் கேட்டிருக்காருல, சொல்லல 25 வருஷம்னு கூட வச்சுட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லையே, தாராளமாக கேட்கலாம். இவங்க வந்து இன்னும் எழுதி வச்சுங்க, 4 வருஷம் இவங்க ஆட்சியில் இருந்தாலும் 4வது வருஷமும் வேற ஒரு காரணத்தை சொல்லி பழி போடுவாங்க. அது மாறவே 5 வருஷமும் பழி போடுறதா ஸ்ட்ராட்டஜியாக இருக்குன்றீங்களா? அது ஒர்க் அவுட் ஆகுது இல்லை. ஓகே, நீங்கள் மாடு பால் கறக்கிற வரை கறந்துட்டு தான் இருப்பாங்க. அது ஒன்று மாடு உதைக்கணும், இல்லை பால் தீரணும். அப்போ தான் மாட்டுக்காரன் பால் கறக்கிறது நிறுத்துவான். இவங்களும் இதைத்தான் பண்ணுவாங்க. இதுக்கு மேலே ஒன்று செய்யறதுக்கு அங்கே எதுவும் இல்லை. இது 40 நாளுங்கிறது ஓகே ஃபைன், 50 நாளுங்கிறது கம்மி தான், அதில் இது ஒன்றும் இல்லை. ஆனாலும் இதை தாண்டி அவர்கள் வேறு ஒன்றையும் இப்போ வரைக்கும் முயற்சி பண்ணலை. ஃபோட்டோஷூட் இது மட்டும்தான் போயிட்டுருக்கு. அதனால் இவங்களோட செய்கையிலிருந்து தெரிவது ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் மோடில் தான் இவர்கள் இருப்பார்கள். வயிறு காயும் போது மக்கள் என்டர்டெயின்மெண்ட்டை தூக்கி எறிவாங்களாங்கிறதுல தான் இருக்குது. மற்றபடி இந்த மாதிரி காட்சிகள் எக்ஸ்போஸ் ஆகிறதுனால அவர்களுக்கு ஒரு பின்னடைவு வரும்னோ, அவங்களுக்கு வந்து ஒரு மாரல் ப்ரெஷர் வரும்னோ, அவங்கள வந்து இடதுசாரிகளோ, இந்த விஷயத்தில் விசிகா இடதுசாரிகளோட ரியாக்ஷனை இதுவரை கிடையாது, எதுவுமே இல்லை. அவங்க வந்து அது உள்கட்சி பிரச்சனைன்னு சொல்லாமல் இருந்தால் சரி, அதுக்கு நான் ரியாக்ஷன் எவ்வளோ பெட்டர். அது அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனை. அது இல்லை, குதிரை பேர் அந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி ராஜினாமா பண்ணிட்டு போகிறத பற்றி திருமாவர்கள்கிட்ட கேட்கும்போதே அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலன்ட்டு போயிட்டாரு. நாங்கள் தான் தடுத்து வச்சோன்னு சொன்னாங்க இதுக்கு முன்னாடி. ஆமாம், மேற்கொண்டு வாங்க 20 எம்எல்ஏ போயிருப்பாங்க அப்படின்னாரு. ஓகே, ஸோ அதனால் இது வந்து ஒரு வாய்ப்பு. அது அவ்வளோதான். சாதாரண ஓட்டு போடாதவங்க சந்தோஷப்பட்டுக்கலாம். அப்பாடா, நான் அந்த சாய்ஸை எடுக்கலை,
நான் நல்ல முடிவு தான் எடுத்திருக்கேன்னு ஓட்டு போடாதவங்க சந்தோஷப்படுவதற்கு இந்த காட்சிகள் பயன்படும். மற்றபடி ரசிகர்களையோ பொலிட்டிக்கலாக இருக்கிறவங்களையோ இது இடையூறே செய்யாது. ஏன்னா இந்த மாதிரி பாத்திரங்களை பார்த்து தான் அவர்கள் இந்த டீமை ஆதரிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான காட்சிகளை படத்தில் சர்ப்ரைஸாகவே இது இருக்காது, அதெல்லாம் இருக்காது. பெரிய விஷயமே இல்லை. நீங்கள் ஊரில் இல்லாத எம்பில் பண்ணிட்டான் அப்படிம்பாங்க. இப்போ மருமகனை பையன் மருமகளை அடிச்சா அடிக்கிற அளவுக்கு நீ என்ன பண்ணு அம்மாங்க கேட்கும் தெரியுமா? இந்த இதில் என் பிள்ளை எதுவுமே தப்பு பண்ணாது. அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க அவங்க. அதான் சொல்கிறேன், நம்ம வந்து இவங்களை சம்பளப்படுத்துறதுக்கு இன்னொரு வாய்ப்பு ஒன்று கிடச்சிருக்கு. ஓகே. இல்லை இப்போ இவங்க பொலிட்டிக்கலாக இருக்கிறவங்க ரசிகர்களை புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போதே ஒரு எவ்வளோ பெரிய மேனிப்புலேஷன் அப்படின்றத ரிசல்ட் வந்த கொஞ்ச நாள் கழிச்சே வந்து வட இந்தியா ஊடகங்கள் உட்பட எல்லாரும் எழுதிட்டு இருக்கிறாங்க. இந்த மேனிப்புலேஷனை வந்து இது ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனை இல்லை. இதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இது ஒரு பீப்புள் மேண்டேக்ட்னு சொல்லி, அதாவது நீங்கள் அதை வந்து மேனிப்புலேட் பண்ணதுனாலேயே அதை எலெக்ஷனை ரத்து பண்ணுன்ற அளவுக்கு யாரும் பேசலை. ஓகே, அதுக்கான வாய்ப்பை கொடுக்க போகிறாங்க, அதுக்கான அரசு அமைப்பு போகுது. ஆனால் இதை எக்ஸ்போஸ் பண்ணாமலே, இப்படி ஒரு மேனிப்புலேஷன் நடந்துருக்குன்றது எக்ஸ்போஸ் பண்ணாமலேயே அதை நவுத்தி வச்சுட்டு இது ஒரு மக்கள் திருப்பதி ஏற்றுக்கு தான் ஆகணும்னு சொல்லி மற்ற கட்சிகள் பண்ணுற பிரச்சாரத்தை எப்படி பார்க்குறீங்க? அதை மாதிரி ஒரு முத்தரசன் ஸ்டைலில் சொன்னால் இதை மாதிரி பைத்தியங்குழித்தனம் வேற ஒன்றும் கிடையாது. பைத்தியங்குழித்தனம் அவர் சொன்னார்ல, அந்த மேடையில் சொன்னார். ஓகே, அது ஒன்று வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா பாஜக கூட மக்கள் தேர்ந்தெடுத்த அரசு தான். யோகி ஆதித்யநாத் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான். ஹிட்லர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான். சரியா? இதெல்லாம் வந்து மக்களால் தேர்ந்தெடுத்துட்டாங்கிறதுனாலேயே அவங்க செய்கிற எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு போகணுங்கிறது அவசியம் கிடையாது. ரெண்டாவது, பதில் சொல்ல வேண்டியதுங்கிறது அரசாங்க ஒரு அரசினுடைய பொறுப்பு, அரசை நடத்துகிற ஒரு கட்சியோட ஒரு பொறுப்பு. அதில் இது இப்படி ஒரு சாக்கை வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எதை வேணால் அப்படின்னா தேர்தலை கைப்பற்றுறாங்கிற ஒரு பிரச்சனை இருக்குல்ல. தேர்தலை ஏதோ சீட்டிங் பண்ணி தேர்தலை கைப்பற்ற முடியுதுன்னு சொன்னால் அவ்வளோதான், நான் கேட்டு போக வேண்டியதானே. இன்னொரு விஷயம், 35 விழுக்காடு மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறதுனாலேயே ஒரு விஷயத்தை எல்லா இதுக்கும் செய்யணுங்கிறது இல்லை. இன்னொரு தரப்பு மக்கள் எதிர்ப்பை காட்டும் போது அதற்கான ஒரு வேல்யூ இருக்கணும். இது ரொம்ப ஆபத்தான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஆமாம், சரி, நம்ம என்ன இல்லை, எனக்கு அவர் சிஎம் கிடையாதுன்னு யாராவது சொல்கிறாங்களா? சொல்ல முடியாது. இவங்க தான் மினிஸ்டருங்கிறத ஒத்துக்கிறோம். விஷயம் என்ன, இந்த விஷயத்துக்கு பதில் சொல்லுன்னு கேட்குறோம், அவ்வளவுதான். இதே போல் பேசிட்டு போனால் விஜய் போகிற மாதிரியே ரோடு இருக்கணும், விஜய் போகிற மாதிரியே பஸ் இருக்கணும்னு சொன்னால் இப்போ சாதாரண மக்கள் அதை பயன்படுத்த முடியாதுங்கிறது அதோட பொருள். சாதாரண மக்களை எடுத்து ஓரங்கட்டுங்கிறது அதோட அர்த்தமாக இருக்கும். இப்போவே அந்த மணமகள் மன்றங்களோட டெபாசிட்டை டபுள் ஆக்கியிருக்காங்க, 15 30 லட்சம் ஆக்கியிருக்காங்க. இதை போலத்தான் எதெல்லாம் ஓவராக ப்ராபகேட் பண்ணி பிரச்சனை இருக்குன்னு காட்டினார்களோ அது எல்லாமே பல மடங்காயிருக்கு. ஆனால் அன்றைக்கு எழுந்த எதிர்ப்பில் கால்வாசி கூட இப்போ எழலை. காலையில் எந்திரிச்சு காப்பி டம்ளர் எடுக்கும் போதே முதல் கொலை நியூஸ் வந்துடுது. நைட்டு தூங்க போகிறதுக்குள்ளே ஒரு 2 பாலியல் துன்புறுத்தல் கேஸ் வந்துடுது. இது முன்பை விட ரொம்ப ரொம்ப அதிகம். கட்சிக்காரங்க இன்வால்வ் ஆகிற பிரச்சனைன்னு ஒரு வண்டி ஓடிட்டு இருக்கு. ஆனால் இந்த நியூட்ரலாக இருக்கிறவங்களோட சைலன்ஸ் இருக்குல்ல, அப்போ எனக்கு என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, இந்த ரசிகர் மனோபாவம் எதுலையும் ரொம்ப சீரியஸான, ரொம்ப பதட்டத்தில் மக்கள் கொஞ்சம் முட்டாள்தனமாக ரியாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதீதத்தில் சில உதாரணம்னா பாரடாக்சிக்கல் அண்ட்ரெஸ்ஸிங்னு ஒரு வார்த்தை உண்டு. ரொம்ப இப்போ இப்போ நான் திடீர்னு ஒரு -10 டிகிரியில் மாட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு போதுமான ட்ரெஸ் இல்லைன்னு சொன்னால் மூளை குழம்பி சட்டையை பிச்சுட்டு ஓடுவாங்க. சட்டையை பிச்சுட்டு ஓடினா என்ன ஆகும்? ஒரு குளிர் இதில் சீக்கிரம் சாகும். அதான் விஷயம். ஸோ மூளை வந்து ஒரு அதீத ப்ரெஷரில், ஒரு அதீத நெருக்கடியில் கொஞ்சம் கிறுக்குத்தனமாக ரியாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த தேர்வும் கூட அப்படிப்பட்டது தான் நான் நினைக்கிறேன். விளையாட்டுத்தனம் கூடுதலாகிடும். இந்த ரஷ்ய படைகளில் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வழி இல்லாமல் அந்த துப்பாக்கியில் ஒரு புல்லட்டை வச்சு சுற்றி விட்டு நெத்தியில் வச்சு பண்ணாங்க. ஏன் இருக்கிறதுனால பெரிய இது இல்லை, லைஃப் போர் அடிக்குது. இப்போவும் அதே தான். என்ன பண்ணுறது, ஸ்க்ரீனை தேய்ச்சி போர் அடிக்குது. எதுவுமே சுவாரஸ்யம் இல்லை. ரீல்ஸில் சுவாரஸ்யம் இல்லை, பார்க்கில் சுவாரஸ்யம் இல்லை, ஊட்டிக்கு போனாலும் சுவாரஸ்யம் இல்லை. எல்லாத்துலேயும் ரிஸ்க் எடுத்து பார்ப்போங்கிற ஒரு ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியருக்கு, ஒரு மாஸ் ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியருக்கு இந்த இடத்தில் ஒரு ரோல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இஃப் இட் இஸ் ட்ரூ, அது இந்த மாதிரியான செய்திகளால் போகாது. பட் நாம் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டே வர இவங்களோட நடத்தை குறித்த ஒரு பிக்சருக்கு நம்மளால் வர முடியும். ஓகே, அது ஒன்று தான் இதில் இருக்க பிரயோஜனம்னு நினைக்கிறேன். ஓகே, இவ்வளோ நேரம் பல்வேறு விஷயங்கள் குறித்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.